முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகனும் இன்பநிதி அவர்களுடைய தந்தையுமான நம்முடைய உதயநிதி அவர்கள் நேற்றைக்கு பொங்குன்னு பொங்கியிருக்கார். நேற்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் தன்னுடைய வலைதளத்துல பதிவு போடுறார். என்னன்னு, ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஈவேரா சிலையில கடவுளை நம்புவன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிராண்டி அப்படின்னு எழுதி இருக்குது. அந்த சிலை உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டார். அவர்களை தூக்கி இவர்கள் உள்ளே போட்டார்கள். விசாரணை நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் தீர்ப்பு இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? இந்த தம்பி சட்டக்கல்லூரி மாணவர் போட்ட பதிவு இந்துக்களை அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமா இருக்கிறதுனால அதனுடைய எதிர்வினையாத்தான் அந்த பதிவு இருக்குதே தவிர, நீங்க சொல்ற மாதிரி இரு பிரிவினருக்கிடையே சண்டையை மூட்டுற மாதிரி, கலவரத்தை மூட்டுற மாதிரி, பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி எந்த பதிவும் அவர் போடல அப்படின்னு சொல்லி போட்டாரு ஒரு போடு. இதைய கேட்ட உடனே தான் நம்ம உதயநிதி அவர்களுக்கு உதறுது பதறுது. அதனுடைய விளைவுதான் என்னங்கிறாரு, மூட நம்பிக்கைகளின் கூடாரங்கள் அனைத்தையும் தகர்ப்போம் அப்படிங்கிறாரு. எதை சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை உங்களுடைய தாத்தாக்கு கடற்கரையில நினைவகம் இருக்கு இல்லையா, அந்த நினைவகத்துல பூரா மலரால சோடிக்கிறீங்க இல்லையா, அதுல தயிர் வடை வைக்கிறீங்க இல்லையா, கூட ஒரு முரசொலி சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா, உங்க தாத்தா எந்திரிச்சு காலையில எந்திரிச்ச உடனே அந்த முரசொலிய படிப்பாரு, தயிர் வடையை சாப்பிடுவாருங்கிற மூட நம்பிக்கையில அங்க வச்சிருக்கீங்களா? அந்த கூடாரத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவீங்களோ? இல்ல அண்ணாவுக்கு பக்கத்துல சமாதி இருக்குது, அந்த சமாதியில அணையா விளக்குன்னு சொல்லி ஆண்டாண்டு காலமா விளக்கு பத்த வச்சு அப்படியே எரிஞ்சிட்டே வருது. அது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கேஸுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் அது கேஸ்ல தான் எரியுது. அந்த கடற்கரை காட்டுல சாதாரண விளக்கு எரியுமா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கேஸ் விளக்கு. கேஸ் 24 மணி நேரம் கேஸ் விடாம கொடுக்கணும். அந்த கேஸ்ல அது எரியணும். தட்டுப்பாடு மிக்க இந்த காலத்திலையும் கேஸ் எரியுதே அணையா விளக்குன்னு சொல்லி, அந்த நினைவிடத்தை மொத்தமா அகற்றிட போறீங்களோ? இல்ல உங்களுடைய தாத்தாவுடைய நினைவா அங்க மாவட்டந்தோறும் பேனா சின்னம் வைக்கிறீங்களே, பேனா கொடுத்தா எழுதலாம், இந்த பேனா சின்னம்னு சொல்லி சிமெண்ட் பொம்மை வச்சிருக்கிறீங்களே, அதுல என்ன பண்றது? அது மூட நம்பிக்கையினுடைய கூடாரமா இல்லையா? ஒருவேளை அதை பூரா அகற்றுவீங்களோ? இல்ல உங்களுடைய தலைவர்களுக்கான சிலைகளை ஊருக்கு வச்சிருக்கீங்களே, அது உங்களுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கும்? சிமெண்டாவும் கல்லாவும் கம்பியாவும் மணலாவும் தானே இருக்கும். ஏங்க உதயநிதி சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? இது எல்லாமே மூட நம்பிக்கையினுடைய கூடாரம் தானே? இதெல்லாம் அகற்ற போறீங்க தானே? வேற எந்த கூடாரம் இருக்குது அகற்ற போறீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டியதானே. உங்ககிட்டயே நிறைய மூட நம்பிக்கையினுடைய கூடாரம் இருக்குது, அதைத்தான் சொல்றீங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க.